இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. இந்த மக்களோட நிலைமையை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. எங்கள் அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையாக பிறந்துன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற. நான் அமைதியாக நின்று உயிர் போகிற வரைக்கும் நான் அமைதியான முறையில் இந்த மக்களுக்காக நிற்கிறேன்னு நினைக்கிறேன். என்னது பெண் என்பதால் அல்ல, அடையாளத்தினால தடுக்கிறாங்க. அடையாளத்தினால ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு பின் தள்ளப்படுறேன். உங்களுடைய பின்புலத்தை வச்சுதான் இப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்களா? ஆமா, இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்களா, என்ன ஏன் தடுக்கிறீங்க? இவ்வளோ பெண் காவலர்கள் என்ன நோக்கி எதுக்கு வரணும்? எனக்கு என்ன? அதை தான் நானும் கேட்குறேன். இப்பயா என்ன தடுக்கிறீங்க? இப்பயா என்ன தடுக்கிறீங்க? என்ன பண்ண நினைக்கிறேன்? மக்கள் கையிலேயே இதை நான் விட்டுறேங்க. இந்த நாடு நல்லா இருக்கணுமா நாசமா போகணுமான்னு மக்களே முடிவு பண்ணிட்டோம். ஒரு கன்னட நடிகை அவங்க. நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் எந்த இதுவும் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு விதத்துல மனதளவுலையும் உடலளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் ஒரு பெண் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி இப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நோக்கம் சரியானதா இருக்குமா அப்படின்றது நீங்க நினைச்சு பாருங்க. அது சரியா இருக்குமா? அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்துருக்கணும் இந்த கவர்மெண்ட்? என்னைக்கு? எங்க அப்பா எப்படி பண்ணாரு? அந்த நிமிஷமே பண்ணலை. எங்க அப்பா எதா இருந்தாலும் அந்த இடத்துலயே என்ன பண்ணணுமோ அது பண்ணாருல்ல. நீங்க அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல இல்லையா? அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசியிருக்கணும். ஏன் பேசல? இன்னைக்கு ஒரு குடும்பமா குழந்தைங்க. நான் எங்க அம்மாவும் நானும் எங்க அப்பாவோட விஷயத்துல நிறைய என் தங்கச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த குழந்தைங்க எத்தனை பேரோட பாதிப்பு இதுல? என்ன ஒரு கட்சியை அவ்வளோ ஈஸியா அழிச்சிடலான்னு நினைச்சிட்டீங்களா? தமிழை அவனுமே இந்த மண்ணில் தலை நிமிரக்கூடாது. ஒன்று தீவிரவாதின்னு சொல்லி அழிப்பீங்க, இந்த உலகத்துல தலை நிமிரக்கூடாது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை வச்சு பட்டம் கட்டுவீங்களா? இதுல யாராவது தமிழ் ஆளுங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா? அதை தான் சொல்றேன். நானும் ஒரு பெண்ணா இருக்கிறனால நான் பேசுறேன். எனக்கு உணர தெரியும் அந்த வலி என்னன்னு. சரிங்களா? நான் இன்னைக்கு ஒரு வீரனோட பொண்ணா இருக்கிறேன், சித்தப்பா பக்கத்துல நான் நிக்கிறேன் அப்படின்றது காலையில இருந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. சரிங்களா? பார்த்துருப்பாங்க. என்னோட மனசுல ஓடுறதெல்லாம் இதுதான். 15-20 வருஷமா ஒரு பெண் வந்து நியாயம் தேடி ஒரே மனநிலையில உயிர் போனாலும் நிக்கணும். எப்படி நிக்கணும்? ஒரே மனநிலையில. இது என்ன கண்ணாமூச்சி ஆட்டம்? யாருக்காக சொல்லுங்க?